பேரை கேட்டாலே ஒரு கம்பீரம் வருது இல்லையா? ஆனா நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு பேரரசரை பத்தி தான். ஆனா அந்த பதவியே விரும்பாத ஒரு பேரரசர். வாங்க, வரலாற்றோட ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான பக்கத்துக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க தான் இந்த உலகத்தோட மிக சக்தி வாய்ந்த மனிதர். ஆனா அந்த பதவி உங்களுக்கு துளி கூட பிடிக்கல. எப்படி இருக்கும்? இந்த ஒரு கேள்விதான் மார்க்கஸ் அரேலியஸோட முழு வாழ்க்கையுமே நமக்கு புரிய வைக்கும். ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது கிட்டத்தட்ட 2000 வருஷங்களுக்கு முன்னாடி, தத்துவஞானி பிளேட்டோ ஒரு கனவு கண்டார். ஒரு நல்ல ஆட்சியாளர் எப்படி இருக்கணும்னு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஆட்சியாளர்கள் தத்துவஞானிகளா மாறணும், இல்லனா தத்துவஞானிகள் ஆட்சியாளர்களா ஆகணும். அது வரைக்கும் ஒரு நாடு நிம்மதியா இருக்காதுன்னு சொன்னார். பல நூற்றாண்டுகளா இது வெறும் ஒரு கனவா தான் இருந்துச்சு. ஆனா வரலாறு நமக்கு ஒருத்தரை காட்டுது. அந்த கனவை கிட்டத்தட்ட நிஜமாக்கின ஒருத்தர். அவர்தான் மார்கஸ் அரேலியஸ். அந்த பிலசாபர் கிங், அதாவது தத்துவஞானி அரசர் அப்படிங்கிற அந்த பெரிய இலட்சியத்தோட நிஜ உருவம் இவர்தான சொல்லலாம். ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். அவர் ஒன்னும் பிறப்பால ஒரு இளவரசர் கிடையாது. அரியணைக்காக அவர் பிறக்கவே இல்ல. ரொம்ப அமைதியான ஒரு வாழ்க்கையிலிருந்து அதிகாரத்தோட உச்சத்துக்கே போன அவரோட கதை முழுக்க முழுக்க எதிர்பாராத திருப்பங்கள் நிறைஞ்சது. அவரோட லைஃப் பிளான் என்னவா இருந்துச்சு தெரியுமா? ரொம்ப சிம்பிள். ரோம் செனட்ல ஒரு நல்ல அரசியல்வாதியா அமைதியா வாழ்ந்துட்டு போனோம், அவ்வளவுதான். ஆனா விதிக்கு வேற ஒரு பிளான் இருந்துச்சு. அப்போதைய பேரரசர் ஹேட்ரியனுக்கு வாரிசு இல்ல. அந்த நெருக்கடி தான் மார்க்கஸோட வாழ்க்கையே தலைகீழா மாத்துச்சு. அவரை தத்தெடுத்து தன்னோட 16 வயசுல ரோமானிய பேரரசோட அடுத்த வாரிசா ஆக்கிட்டாங்க. இது பிளான் பண்ணி நடந்ததில்ல, ஒரு ஆக்சிடென்ட். அவர் கத்திக்கிட்ட கல்வியே அவரோட வாழ்க்கையிலிருந்து அந்த பெரிய முரண்பாட்டை அழகா காட்டுது. பாருங்க, ஒரு பக்கம் தன்னோட பொது வாழ்க்கைக்காக, அரசியலுக்காக, ராஜதந்திரத்துக்காக லத்தீன் மொழியை கத்துக்கிட்டாரு. இது அவரோட வேலை. இன்னொரு பக்கம் அவரோட மனசுக்காக, தத்துவத்துக்காக, மன அமைதிக்காக அவர் கத்துக்கிட்ட மொழி கிரீக்கம். ஒன்னு கடமைக்கு, இன்னொன்னு ஆன்மாவுக்கு. இந்த ரெண்டுக்கும் நடுவுல தான் அவர் வாழ்ந்தார். பேரரசரா ஆகிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 23 வருஷம், நினைச்சு பாருங்க, 23 வருஷம் அவர் ரொம்ப அமைதியான ஒரு பயிற்சி காலத்துல இருந்தாரு. அந்த காலத்தை வரலாறு எப்படி சொல்லுதுன்னா, சம்பவங்களே இல்லாத காலம்னு சொல்லுது. பெரிய போர் இல்ல, எந்த குழப்பமும் இல்ல. அது உண்மையிலேயே ஒரு கோல்டன் பீரியட். ஆனா அந்த அமைதி, அது ஒரு புயலுக்கு முன்னாடி இருக்கிற அமைதி மாதிரி. அவர் எப்போ அரியணை ஏறினாரோ அந்த நொடியே எல்லாமே மாறிடுச்சு. அந்த தத்துவஞானியோட அமைதியான உலகம் சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. கிபி 161 மார்க்கஸ் பேரரசராகிறாரு. ஆன உடனே யாருமே எதிர்பார்க்காத ஒரு புரட்சிகரமான விஷயத்த செய்றாரு. அதிகாரத்தை தனக்கு மட்டுமே வச்சுக்காம தன்னோட வளர்ப்பு சகோதரர் லூசியஸ் வெரஸுக்கும் சரிசமமா பகிர்ந்து கொடுக்கறாரு. ரோம் வரலாற்றிலேயே முதல் முறையா ஒரே நேரத்துல 2 பேரரசர்கள். ஆனா பாருங்க, அந்த நல்ல தொடக்கம் ஒரு பெரிய நெருக்கடியோட தொடக்கமா அமைஞ்சிடுச்சு. பல வருஷங்களா இருந்த அந்த அமைதி அவர் பதவிக்கு வந்த அடுத்த நிமிஷமே காணாம போச்சு. முதல் பிரச்சனை கிழக்குல இருந்து வந்துச்சு. பார்த்தியர்களோட ஒரு பெரிய போர். சரி, ரோமானிய படைகள் ஜெயிச்சிட்டாங்க. ஆனா அந்த வெற்றியோட சேர்த்து அவங்க மரணத்தையும் கூட்டிட்டு வந்தாங்க. ஒரு பயங்கரமான கொள்ளை நோய். அது மொத்த பேரரசையுமே ஆட்டி படைச்சது. அந்த ஒரு அதிர்ச்சியிலிருந்து மக்கள் வெளியே வராதுக்குள்ள அடுத்த அடி வடக்கு எல்லையில இன்னொரு புதுப்போர் ஆரம்பிச்சுது. ஏற்கனவே கொள்ளை நோயால பாதி சேன காலி. இந்த நிலைமையில பல வருஷங்கள் நீடிச்ச ஒரு கொடூரமான போர மார்க்கஸ் கிட்டத்தட்ட தனியால நின்னு சமாளிக்க வேண்டியிருந்தது. வெளியில இருந்து தான் பிரச்சனைனா பரவாயில்ல, அடுத்த அடி உள்ள இருந்தே விழுந்துச்சு. அதுவும் யாருக்கிட்ட இருந்து தெரியுமா? மார்க்கஸ் ரொம்ப நம்புன அவரோட தளபதி அவிடியஸ் காசியஸ் கிட்ட இருந்து. அவன் நான் தான் அடுத்த பேரரசன்னு சொல்லி ஒரு உள்நாட்டு போரையே ஆரம்பிச்சிட்டான். இதை விட ஒரு பெரிய துரோகம் இருக்க முடியுமா? போர், கொள்ளை நோய், கூடவே இருந்து குழி பறிக்கிற துரோகம். யோசிச்சு பாருங்க, இவ்ளோ பிரச்சனைகளையும் ஒருத்தரால எப்படி தாங்கிக்க முடியும்? எப்படி மனசு உடையாம இருக்க முடியும்? எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் தத்துவம் அவருக்கு ஒரு கவச மாதிரி உதவுச்சு. அந்த போர்க்களத்தோட நடுவுல, தனிப்பட்ட வாழ்க்கையில இவ்வளவு சோகங்களுக்கு மத்தியில அவர் எப்படி தன்னோட மனசை திடமா வச்சுக்கிட்டாரு? வாங்க பார்க்கலாம். அவர் எழுத ஆரம்பிச்சாரு. ஆனா இது ஒரு புத்தகம் வெளியிடணும்னு எழுதல. போர் நடந்துட்டு இருக்கு. அந்த போர் முனையில ஒரு சின்ன கூடாரத்துல உட்கார்ந்து தன்னோட மனசை அமைதியா வச்சுக்கிறதுக்காகவும் நிதானமா இருக்கிறதுக்காகவும் தனக்குத்தானே எழுதிக்கிட்ட குறிப்புகள். அதுதான் பின்னாடி உலக புகழ்பெற்ற மெடிடேஷன்ஸ் ஆச்சு. ஒரு பக்கம் நாட்டு பிரச்சனைன்னா, இன்னொரு பக்கம் அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையில நடந்த சோகங்களை நினைச்சாலே மனசு வலிக்கும். ஒரு அப்பாவா, ஒரு கணவனா அவர் தாங்கின துயரங்கள் நம்ம கற்பனைக்கும் மேல. 1 2 இல்ல, வரிசையா தன்னோட பிள்ளைகளை பறிகொடுத்தாரு. கடைசியில அன்பான மனைவியையும் இழந்தாரு. அவரோட உலகம் அப்பப்போ இடிஞ்சு விழுந்துட்டே இருந்துச்சு. இந்த ஒரு நம்பரை மட்டும் கேளுங்க. அவருக்கு குறைஞ்சது 13 குழந்தைகள் பிறந்துச்சு. அதுல வாலிப வயசை தாண்டி உயிர் பழைச்சது ஒரே ஒரு பையன் மட்டும்தான். இந்த ஒரு தனிப்பட்ட சோகம் ரோமானிய பேரரசோட எதிர்காலத்தையே மாத்தி எழுத போகுது. சரி, இப்போ அவரோட வாழ்க்கையோட கடைசி கட்டத்துக்கு வருவோம். அவர் நமக்கு என்ன விட்டுட்டு போனாரு? அதுல ஒரு ரொம்ப கஷ்டமான முடிவு இருக்கு. கூடவே காலத்தால அழிக்க முடியாத ஒரு படைப்பும் இருக்கு. தன்னோட எல்லா பிள்ளைகளையும் இழந்த அந்த வேதனையில மார்க்கஸ் ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய முடிவு எடுத்தார். அது வரைக்கும் ரோம்ல ஒரு வழக்கம் இருந்துச்சு, தகுதியான ஒருத்தரை தத்தெடுத்து வாரிசா அறிவிப்பாங்க.
ஆனா மார்க்கஸ் அந்த பாரம்பரியத்தை உடைச்சாரு. தனக்கு மிஞ்சிருந்த ஒரே மகனான கொமோடஸ அடுத்த பேரரசரா அறிவிச்சாரு. இது ஒரு தப்பான முடிவுன்னு வரலாறு இன்னைக்கு வரைக்கும் சொல்லுது. ஆனா மார்க்கஸோட இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தா தன்னோட மகனை இல்லைன்னு சொன்னா அது கண்டிப்பா இன்னொரு உள்நாட்டு போரை உருவாக்கும்னு அவர் பயந்துருக்கலாம். அதனால வேற வழியே இல்லாம இந்த முடிவு எடுத்திருக்கலாம். அதனால தான் மார்க்கஸ் அரேலியஸ நம்ம ஒரு பெரிய வெற்றியாளரா பார்க்கறத விட நினைச்சு பார்க்க முடியாத கஷ்டங்களுக்கு நடுவுலையும் ஒரு நல்ல மனுஷனா கண்ணியமா இருக்கணும்னு போராடின ஒருத்தரா தான் பார்க்கறோம். அவர் தன்னை எப்பவுமே அந்த தத்துவஞானி அரசர்னு சொல்லிக்கிட்டதே இல்ல. கடைசி நிமிஷம் வரைக்கும் போராடுற, எழுதுற, தன்னோட கடமையை சரியா செய்ய முயற்சி பண்ற ஒரு மாணவனா தான் தன்னை பார்த்தாரு. 2000 வருஷம் ஆச்சு. ஆனா அவரோட போராட்டம் இன்னைக்கும் நம்ம எல்லாருக்கும் பொருந்தது இல்லையா? நம்மள சுத்தி இருக்கிற இத்தனை பிரச்சனைகளுக்கு நடுவுல கண்ணியமா ஒரு நல்ல மனுஷனா இருக்கிறதுக்கு நீங்களும் நானும் எப்படி போராடுறோம்? இதுதான் மார்க்கஸ்